வெல்கம் டு மோக்கா இஎஸ்கேட் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு கீழே வரக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2019 ரிப்போர்ட்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்இக்வாலிட்டி இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் தி 21st சென்ச்சுரி. இதுதான் தீம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், இன்இக்வாலிட்டி இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் தி 21st சென்ச்சுரி. அதுதான் இதோட தீம். இது கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஐ ரிலேட்டடில் என்னென்ன வீடியோஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றது இதில் நான் ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஹெச்டிஐ சம்மந்தமாக நீங்கள் படிக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக இது ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஐ கேல்குலேஷன் அண்ட் ஐஹெச்டிஐ கேல்குலேஷன் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக கொடுத்துருக்கேன். பட் அந்த கேல்குலேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் இது எல்லாமே இருக்கும், பார்ட் 2ல் இது எல்லாமே இருக்கும்னு சொல்லி டீட்டெயில்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எது வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் எதுக்கு கீழே வரும்? growthக்கு கீழே வருமா, டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வருமா? growthனாலும் வளர்ச்சி தான், டெவலப்மெண்ட்னாலும் வளர்ச்சி தான் அப்படின்னு இருக்கு. ஆனால் வளர்ச்சியில் விதங்கள் இருக்கு. அந்த விதங்களை பற்றியும் இப்போ பார்க்கலாம். இப்போ growth இந்த பக்கம் எழுதிக்கிற, டெவலப்மெண்ட் இந்த பக்கம் எழுதிக்கிற. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் நம்ம சொல்றோம் அப்படின்னா அது growth. ஹைட்டையும் வெயிட்டையும் இதை நம்மளால மெஷர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்? growth அப்படிங்கிறதும் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். மெஷர் அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறதும் என்ன growth தான். ஸோ growth அப்படிங்கிறது குவான்டிடேட்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் growthக்கு? பாப்புலேஷன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த growth அப்படிங்கிறது மணி பேஸ்டா இருக்கும். growth அப்படிங்கிறது மணி பேஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஜிடிபி எடுத்துக்கலாம். இப்போ மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி growth அப்படிங்கிறது ஒரு மானிட்டரி திங். இப்போ ஜிடிபி எடுத்துக்கோங்க, நம்மளுடைய உள்நாட்டு வருமானம் எவ்வளவு மணி பேஸ்டா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி, நம்மளுடைய உள்நாடு வெளிநாடு சேர்ந்து வருமானம் எவ்வளவு வருது. அடுத்து வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு, நெட் நேஷனல் ப்ராடக்ட் எவ்வளவு. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நான் growth கீழே தான் நம்மளுக்கு வருது. எதெல்லாம் நம்மளுக்கு growth கீழே வருது? ஜிடிபி, ஜிஎன்பி, அடுத்தது என்டிபி, என்என்பி. இது எல்லாமே என்ன உங்களுக்கு மணி சம்பந்தமான எல்லாமே வந்து இவ்வளோ கலெக்ட் ஆகுது அப்படின்னாலே அது growth கீழே தான் வருது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதே குழந்தையோட எக்ஸாம்பிள். அந்த குழந்தை வந்து ஹைட்டு வெயிட்டு ஓகே, ஹைட்டு வெயிட் இருக்கிற எல்லா குழந்தையும் இன்டெலிஜென்ட்டாக இருக்குமா? ஐக்யூ லெவல் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது அதோடைய ஹெல்த் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஐக்யூ லெவல், ஹெல்த் இல்லையா? ஸோ ஐக்யூ லெவல், ஹெல்த். ஸோ இந்த வளர்ச்சி டிஃப்ரெண்ட்டு, இந்த வளர்ச்சி டிஃப்ரெண்ட். இப்போ வளர்ச்சிக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். ஐக்யூ, ஹெல்த். அதனால தான் டெவலப்மெண்ட்டில் ஹெச்டிஐ அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அந்த கான்செப்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் என்னது நம்மளுக்கு ஐக்யூவில் சம்மந்தப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இது வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமா இன்னொரு கான்செப்ட் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. அது என்னன்னா அதாவது PPP அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல கொண்டு வராங்க. இது என்ன? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது growth உடைய எக்ஸாம்பிள் தான். ஏன்னா அதுலயும் மணி அப்படின்றது இருக்கு. அந்த growth-ஐயும் இதுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ள இந்த growth-ஐயும் வந்து உள்ள கொண்டு வராங்க. இது growth டிபெண்ட். இப்போ இந்த growth டிபெண்ட் அப்படின்றதுனால இது வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணியும் இருக்கும் அண்ட் குவான்டிட்டி பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கும், குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ எதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரெண்டு டேர்முக்குள்ளேய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அடுத்தது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி.
இது ரெண்டுக்கும் சில பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $1 அப்படிங்கிறது இந்தியா மதிப்பில் ஒரு 70 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 70 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். இது மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் கர்வ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரும் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில். ஆனால் இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ $1 என்கிட்ட இருக்கு, நான் அதை வச்சு அப்ராடில் ஒரே ஒரு பென் வாங்குறேன். $1க்கு ஒரு பென் தான் நான் அப்ராடில் வாங்குறேன், ஏ அப்படின்னு போட்டுக்கலாம் அப்ராடுக்கு. அதே $1 வச்சு நான் இங்கே இந்தியாவில் 10 பென் வாங்குறேன், இது இந்தியாவில். இதைத்தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹெச்டிஐ இண்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான டைமென்ஷனா ஜிஎன்ஐ விச் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் அட் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதாவது தேர்ட் டைமென்ஷனா நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ ஒரு ஓவரால் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ஹெச்டிஐ என்ன, எதுக்கு கீழே வருது, டெவலப்மெண்ட்டு கீழேயா இல்லை வந்து உங்களுக்கு growth கீழே வருதா அப்படின்றத பார்த்தோம். இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, டெவலப்மெண்ட்டு கீழே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஐ அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஐஹெச்டிஐ அப்படிங்கிறது 2010க்கு அப்புறமா நம்மளுக்கு வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2014ல் ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹெச்டிஐனா என்ன, அதுக்கு எப்படி டேபிளர் காலம் வரும், அதில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஐஹெச்டிஐயும் இதில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஐ என்னன்னு பார்ப்போம். அடுத்தது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அடுத்து ஜிடிஐ பார்த்துட்டு இன்னொரு பரிமாணம் இருக்கு. அந்த பரிமாணம் என்ன அப்படின்னா, பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் கொண்டு வந்த ஹெச்டிஐயோட ஃபார்ம், அதுவும் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்டிஐ அப்படின்றது கொண்டு வந்தது யாரு, வழிமுடிஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970ஸ்ல மோரிஸ் அண்ட் டி மோரிஸ் இவங்க தான் வந்து ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வராங்க. ஒன்று என்னன்னா பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், அதுதான் PQLI அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்? சரி, இந்த பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்க்குள்ள என்னென்ன டைமென்ஷன்ஸ் இவங்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெச்டிஐ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா 1990ஸ்ல, ஸோ 90s கிட்ஸ் அப்படின்றவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது இதோட ட்ரிக், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெஹபூப் உல் ஹக் பாகிஸ்தானை சேர்ந்தவர், அமர்த்தியா சென் அப்படிங்கிறவர் இந்தியாவை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஹெச்டிஐயை வந்து ஒரு பரிமாணம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படியெல்லாம் அந்த டேபிள்ஸ் எல்லாம் வருது, அந்த டேபிள்ஸ்குள்ள என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து கொண்டு வராங்க. இப்போ அந்த டேபிளும் நம்ம பார்க்கலாம். அந்த டேபிள்ல என்னென்ன கால்குலேஷன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இருந்தாலும் கால்குலேஷன் எப்படி பண்றது ஹெச்டிஐ அப்படின்ற வீடியோ தனியா இருக்கும், நீங்க அதை போய் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இதுல பாருங்க, அமர்த்தியா சென் அப்படின்றவர் நோபல் பிரைஸ் வாங்கினவர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க கருதக்கூடிய டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஜிஎன்ஐ அதாவது பெர் கேபிட்டா இன்கம் அட் PPP பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படிங்கிறது. இப்போ இதுக்குண்டான அந்த டயக்ராம் வந்து நம்ம போடலாம், அதாவது டேபிள் வந்து நம்ம போடலாம். டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்டிஐக்கு என்ன நம்மளுக்கு இருக்கக்கூடியது டைமென்ஷன், ஷார்ட் ஃபார்மில் நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட்டர், எதெல்லாம் அதை இண்டிகேட் பண்ணும். அடுத்தது வேல்யூஸ், வேல்யூஸ்னாலே மின் வேல்யூ ஒன்று இருக்கும், மேக்ஸ் வேல்யூ ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் இண்டீசஸ், டைமென்ஷனல் இண்டீசஸ். இங்கே வர இந்த டைமென்ஷனல் இண்டீசஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெச்டிஐயை கால்குலேட் பண்ணுவோம். சரி, டைமென்ஷன் கீழே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது என்ன, ஹெல்த் சம்மந்தப்பட்டது. ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன். இப்போ இந்த ஹெல்த் அப்படின்றது என்ன, எதையை வச்சு அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வச்சு அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 மினிமம், மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85. இந்த வேல்யூ எல்லாம் இயருக்கு இயர் வந்து மாடிஃபை ஆகுது. அதாவது 2016ல் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு, 2018 2019ல் மாறுபட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு அப்புறம் வரக்கூடியது எஜுகேஷன். எஜுகேஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க, 2 இண்டிகேட்டரா பிரிக்கிறாங்க. அதாவது மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்றது. ஸோ மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் 25 வயசுக்கு கீழே ஸ்கூல் இருக்காங்க இல்லையா, படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ். அடுத்தது எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் இது கிரேட்டர் சாரி இது லெஸ் தேன், இது கிரேட்டர் தேன் 25. இங்கே இது தப்பா போட்டுட்டா எல் ஷேப்ல வந்தா தான் லெஸ் அப்படின்றது. ஓகே, லெஸ் தேன் 25 அண்ட் கிரேட்டர் தேன் 25. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ 0, இதுக்கும் 0, இதுக்கு மினிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15, இதுக்கு மினிமம் வேல்யூ வந்து 18. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா ஜிஎன்ஐ இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஸோ ஜிஎன்ஐ இதை வச்சு தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ டாலரில் கொடுக்குறாங்க. $100லிருந்து $75,000. ஓகே, இப்போ இந்த டைமென்ஷன் இண்டிசஸ்ல என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் தனித்தனியாக. ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்இயை வச்சு இண்டிகேட் பண்ணுறதுனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டிசஸ். அடுத்தது எஜுகேஷன்ல 2 இருக்கு நம்மளுக்கு, மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். ஆனால் ஒரே இண்டிசஸ் தான் இதில். இது கால்குலேஷன் பார்ட் படி இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணால் 2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா எம்இஎஸ், என்னது எஜுகேஷன், எஜுகேஷன் இண்டிசஸ். அடுத்து கீழே இருக்கிறதுலையும் இது என்ன ஜிஎன்ஐ இண்டிசஸ். இப்போ ஹெச்டிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. 1990ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அர்த்தமேட்டிக் மீன் யூஸ் பண்ணாங்க. அர்த்தமேட்டிக் மீன் யூஸ் பண்ணுறது என்னன்னா HDI is equal to அர்த்தமேட்டிக் மீன் ஆஃப் என்ன இண்டிசஸ் LEI into EI into GNII. இதுதான் நம்மளுக்கு HDI கிடைச்சது. இது 2010க்கு முன்னாடி வரைக்கும் அர்த்தமேட்டிக் மீன் வந்து யூஸ் பண்ணாங்க. ஏன் அர்த்தமேட்டிக் மீன்லேருந்து ஜியோமெட்ரிக் மீனுக்கு மாறினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அர்த்தமேட்டிக் மீன் எடுத்துக்கிட்டோம். அர்த்தமேட்டிக் மீனாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வருது, அர்த்தமேட்டிக் மீன் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரி இருக்கு, கண்ட்ரி ஏ அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், கண்ட்ரி பி அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ கண்ட்ரி ஏல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 0.1 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். 0.1 அப்படி இருக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து 0.9 வந்து இருக்கு. கண்ட்ரி பியில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 0.5 எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இண்டிசஸ் வந்து எனக்கு 0.5 இருக்கு. இது என்னன்னா நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா அந்த LEI EI, இதை வச்சு தான் HDI கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ அர்த்தமேட்டிக் மீன் படி நம்ம பார்க்கலாம். அர்த்தமேட்டிக் மீன் படி கண்ட்ரி ஏக்கு என்ன வரும், 0.1 + 0.9 டிவைடட் பை 2 which is equal to 0.5 தான். இப்போ கண்ட்ரி பிக்கு எடுத்துக்கோங்க, 0.5 + 0.5 டிவைடட் பை 2 is equal to 0.5. இது அப்படியே வச்சுக்கோங்க, அர்த்தமேட்டிக் மீன் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த அர்த்தமேட்டிக் மீன் படி பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்கும் HDI அப்படிங்கிறது எப்படி இருக்கு, சேமா தான் இருக்கு. HDI சேமா தான் இருக்கு. 2 கண்ட்ரிக்கும் HDI பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. பட் இன்னொன்று கவனிங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிபெண்டன்சிஸ் வந்து கவனிங்க. பாருங்க, சாரி இன்இக்வாலிட்டிஸை கவனிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டிசஸ் ரொம்பவே மோசமாக இருக்கு. எதில், கண்ட்ரி ஏல. ஆனால் கண்ட்ரி ஏல பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் இண்டிசஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கு. இப்போ இதில் பாருங்க பியில் வந்து
ஏவை காட்டிலும் பெட்டரா இருக்கு லைஃப் இண்டீசஸ். அப்ப இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே இன்டர் இன்இக்வாலிட்டிஸ் வருது. இன்டர் இன்இக்வாலிட்டிஸ் இதுல வந்துருது. இன்டர்னா இந்த ஒரே கண்ட்ரில 2 இதுக்குள்ள 3 இதுக்குள்ள அப்படின்றது. இந்த ஜிஎன்ஐ அப்படின்றது இந்த கான்செப்டுக்கு எக்ஸ்ட்ராவா கால்குலேஷன் போகும் அப்படின்றதுக்காக 2 இண்டிசஸ் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இதை ஓவர் கம் பண்றதுக்காகத்தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியாமெட்ரிக் மீன் அப்படின்ற கான்செப்டை வந்து உள்ளுக்குள்ள 2010க்கு அப்புறம் கொண்டு வராங்க. இப்ப பாருங்க, ஜியாமெட்ரிக் மீன் வச்சு கால்குலேட் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கண்ட்ரிக்கும் போடலாம், செகண்ட் கண்ட்ரிக்கும் போடலாம். ஏ கண்ட்ரி பிக்கும் போடலாம். இப்போ எப்படி வருது? இப்போ ஏ எடுத்துக்கோங்க. ஜியாமெட்ரிக் மீன் எடுக்கும்போது 2.9, அதாவது 0.1 into 0.9 which is equal to 0.3. okay, next b is equal to 2 root of 0.25 which is equal to 0.5. இப்ப தெரியுதா உங்களுக்கு? HDIல எவ்வளவு ஏக்கு 0.5 இருந்தது அர்த்தமேட்டிக் மீன் கால்குலேட் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல இது மோசமா தான் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இந்த 0.3 வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் பிக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இன்டர் இன்இக்வாலிட்டிஸை பார்க்கறதுக்காக மட்டும்தான் வந்து என்ன இருக்குன்னா ஜியாமெட்ரிக் மீனா அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் கிளியராக எழுதலாம் அப்படின்றதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2010க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா IHDI வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த IHDI எதுக்காக கொண்டு வர்றாங்க? எதுக்காக இந்த IHDI கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HDI அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுக்குது. என்ன பண்றோம்? இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 2016ல பார்த்தீங்க அப்படின்னா 68 இயர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 68 இயர்ஸுக்கு அப்புறம் யாருமே வாழ்றது இல்லையா? நிறைய பேர் 68 இயர்ஸ்க்கு அப்புறம் வாழ்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரா டைமென்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படியே சொன்னது இன்டர், இப்ப நான் சொல்றது இன்ட்ரா. ஓகே, இன்ட்ரா டைமென்ஷனல் இன்இக்வாலிட்டிஸை ஓவர் கம் பண்றதுக்காக இந்த IHDI கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த IHDI கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸ் ஹேண்டில் பண்றதுக்காக இன்இக்வாலிட்டிஸ் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது நான் வந்து உங்களுக்கு HDIயோட வேல்யூ என்னன்னு நான் சொல்லலை. அந்த HDIயோட வேல்யூ இதுல சொல்லி கம்பேரிசன் சொல்றதுக்காக அதை நான் சொல்லலை. இப்ப பாருங்க, இப்ப IHDI அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேபிள் ஒன்று வரைஞ்சோம். அந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா HDIக்கு டைமென்ஷன் இண்டிசஸ் இருந்தது. என்னது? LEI. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா EI, அடுத்து GNII. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ ஒரு டோட்டலா ஒரு மிடில் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. $1000 வந்து பெர் கேபிட்டா இன்கம் அந்த GNIக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து $1000 தான் வந்து அவங்களுக்கு வந்து பெர் கேபிட்டா இன்கமா இருக்குமா? இதுக்கு மேலேயும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவங்க அந்த புவர் பீப்புள் ஒரு வேல்யூ வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் பேர் என்ன? இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டீசஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடோட பேரு அட்கின்சன் மெத்தட். இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா IHDI எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதுலயும் போய் பாருங்க. அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, கால்குலேஷன் பார்ட் என்னைக்குமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த வேல்யூ டாப் 3 என்ன, பாட்டம் 4 என்ன, அதுதான் வந்து கேட்பாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருப்பேன், அதையும் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த டைமென்ஷன் இண்டிசஸ் எங்கேருந்து? HDIல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இன்னொரு இது வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க, IHDI அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க ஒரு இது. இதில் என்ன ஆகும் அப்படின்னா
IEI IEI IGNII என்னன்னா அட்ஜஸ்ட், இதிலிருந்து அட்ஜஸ்ட் செஞ்சு வந்த இந்த வேல்யூ, இதிலிருந்து அட்ஜஸ்ட் செஞ்சு வந்த இந்த வேல்யூ, இதிலிருந்து அட்ஜஸ்ட் செஞ்சு வந்த இந்த வேல்யூ, இதுக்கும் ஜாமெட்ரிக் மீன் தான். இது மூணையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க IHDIக்கு. ஓகே, இதுல HDI ஓகே, IHDI ஓகே. இப்போ இதுக்குண்டான வேல்யூஸை நம்ம பார்ப்போம். 2018ல எவ்வளவு இருந்தது, 2019ல எவ்வளவு இருந்தது, இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா HDI ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். HDI பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு 2018 2019 2018ல பார்த்தீங்க அப்படின்னா 0.640 0.647. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 130, இது 129. இது HDIயோட வேல்யூ. இப்போ IHDI வேல்யூ பாருங்க, நிறைய உங்களுக்கு அந்த வேரியன்ஸே நல்லாவே தெரிய வரும். இப்போ IHDI வேல்யூ பார்த்தீங்கன்னா 2018ல 0.468. ஓகே, நெக்ஸ்ட் 2019ல 0.477 0.477. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 129 ரேங்க், இங்கே வந்து 130 ரேங்க். இது IHDI. இப்போ பாருங்க எவ்வளவு வேரியா இருக்கு. ஸோ எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஆனால் அந்த IHDI அப்படிங்கிறது கேல்குலேஷன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேல்குலேஷன். இப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு, எது வந்து ஆவரேஜ், எது வந்து ஆக்சுவலான வேல்யூ. HDI அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான வேல்யூ. IHDI அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஆக்சுவலான வேல்யூ. IHDIன்றது ஆக்சுவலான வேல்யூ, HDIன்றது ஆவரேஜான ஒரு வேல்யூ. ஸோ இந்த இதுவும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து 0.640 0.647 கொடுத்துருக்கேன். இதில் எப்படி இது வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லுவீங்க, எப்படி டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவீங்க, எப்படி அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லுவீங்க அப்படின்றதுக்கு இவங்க, அதாவது UNDP இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. UNDP தான் இந்த HDI ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த HDI சொல்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வந்து அண்டர் டெவலப்டு கீழே வரும், எந்தெந்த பாயிண்ட்ஸு கீழே வந்தால் அண்டர் டெவலப்டு கீழே வருது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நல்ல வெரி ஹை டெவலப்டுன்னு வருது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து லோ, ரொம்ப லோவான ஒரு HDI இருக்கு. 1 அப்படின்னு வந்துச்சுன்னா 100% டெவலப்ட் அப்படின்னு. இல்லை பாருங்க, வெரி ஹை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. வெரி ஹைல பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்னு பாருங்க, 0.80021. அடுத்தது ஹை அப்படின்ற பாயிண்ட், ஹை பார்த்தீங்கன்னா 0.702 0.799. நெக்ஸ்ட் மீடியம் 0.5512 0.699. அடுத்தது லோ 0.550க்கு கீழே எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே லோ. UNDPல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 189 கண்ட்ரீஸ் வந்து இருக்கு. 189 கண்ட்ரீஸ், இதில் 49 கண்ட்ரீஸ் வந்து வெரி ஹைக்குள்ள இருக்கு. 49 கண்ட்ரீஸ் வந்து வெரி ஹைக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ வெரி ஹைக்குள்ள இருக்கிறது என்ன, 49 கண்ட்ரீஸ். டோட்டலாக எவ்வளோ UNDPல 189. அடுத்து 2010ல் IHDI ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாவர்ட்டியை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுமினேட்டிங் இன்இக்வாலிட்டிஸ். இலுமினேட்டிங் இன்இக்வாலிட்டிஸ் அதுதான் இதோட தீமாக இருந்தது. தீம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாரு இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியில் விடுறா அப்படின்னா UNDP ப்ளஸ் UNDP கூட சேர்ந்து ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி
ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் உடைய ரிப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக? பாவர்ட்டியை எலிவேட் பண்ணுறதுக்காக. இந்த பாவர்ட்டியை எலிவேட் பண்ணுறதுக்கு எதில் அவங்க வந்து ப்ராக்ரஸை செலுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோலில் தான் வந்து அவங்க தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க. அது மூலயமா எந்த டைமென்ஷனில் பாவர்ட்டி இருந்தாலும் அதை வந்து நம்ம இராடிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைமென்ஷன்ஸ் அவங்க வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் என்ன, இண்டிகேட்டர் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் ரெண்டாவது இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு என்ரோல்மெண்ட் ஸ்கூலில் என்ரோல்மெண்ட் சைல்டோடது எப்படி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். செகண்ட் டைமென்ஷன் வந்து ஹெல்த். செகண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் அப்படிங்கிறது. ஹெல்த்துக்கு 2 இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சைல்டு மார்டாலிட்டி அண்ட் இன்னொன்று வந்து நியூட்ரிஷன் குறைபாடுனால இறக்குறாங்களா அப்படின்றது. தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதோட இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானிடேஷன், குக்கிங் ஃபியூவல், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான எலக்ட்ரிசிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இல்லாமல் இருக்காங்களா, சொந்த இடமே இல்லாமல் அவங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் அசர்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி இருக்கிற மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில். ஸோ இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓகே, இவங்க இதுக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்தியாவுக்கு வந்து இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2018 பார்த்தீங்கன்னா 0.121, நெக்ஸ்ட்டு 0.123 2019. இதுதான் வந்து அந்த UNDPயும் ஆக்ஸ்ஃபோர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவும் சேர்ந்து நம்மளுக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி கிடச்சிது. 121 இதில் 2018, 2019 123 அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸோடைய ஷார்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேர்ல்ட்லேயுமே மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டிஸ் இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி வந்து இவங்க பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து உமன் மேலே ஜாஸ்தியான கான்சன்ட்ரேஷனை செலுத்தி அவங்க வளர்கிறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 டைமென்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது என்ன டைமென்ஷன் என்ன இண்டிகேட்டர் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது டைமென்ஷன், இண்டிகேட்டர். டைமென்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கால வந்து பார்த்திங்கன்னா பிரசவம் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்ததா அந்த இது பார்ப்பாங்க. அந்த பிரசவ காலத்தில் எத்தனை பேர் வந்து அதாவது டெத் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை வந்து இறந்து போகுதா, எதனால இறந்து போகுது, அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு வந்து மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட், செகண்ட் இண்டிகேட்டர் வந்து அட்லாலசென்ட் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு UNHDR, அதாவது UNHDR தெரியும், UNHDR ரிப்போர்ட், அந்த ஆறுன்றது ரிப்போர்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 174 ரேங்க்கில் இருக்கான். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 174 ரேங்க்கில் வந்து இந்தியா இருக்குது. எது ரிப்போர்ட் படி? UNHDR ரிப்போர்ட் படி, UNHD ரிப்போர்ட் படி இருக்குது அப்படின்றது. அடுத்தது 2015 17 வரைக்கும் நிதி ஆயோக் தெரியும் இல்லையா, அந்த நிதி ஆயோக்ன்றவங்க வந்து ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா வந்து 122 ரேங்க்கில் இருக்குது. இது 2015 2017 வரைக்கும். ஓகேவா? ஸோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா எம்பவர்மெண்ட்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் வந்து இவ்வளவு ஒதுக்கீடு வந்து கொடுத்துருப்பாங்க உமனுக்கு. அது மாதிரி பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன், அதுக்கப்புறம் வந்து செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கா, அந்த எஜுகேஷன் வைஸில் அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றது. இந்த எம்பவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போது இந்த பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் படி UNHD ரிப்போர்ட்டில் என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு 2018 படி 11.7% வந்து கொடுத்துருந்தாங்க. 11.7% வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ஃபீமேலுக்கு ரிப்போர்ட் படி அந்த பார்லிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் இவங்க அந்த கிரேடு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டைன்மெண்ட் ஆஃப் செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து 39% ஆஃப் ஃபீமேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 63.5% ஆஃப் மேல். இவங்க கணக்கெடுப்பு படி இது அவங்களுக்கு கிடச்சிருக்கு அவங்க ரிப்போர்ட்டில். இது வந்து 2010 2018. இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் 2015. இதுக்கும் 2015 தான் நான் சொன்னேன். சரிங்களா? அடுத்தது லேபர் மார்க்கெட். இந்த லேபர் மார்க்கெட்னா என்ன? அந்த உமனுக்கு வந்து எப்படி, அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், உமனுக்கு சரியாக அந்த லேபர் இதில் வந்து அவங்களுக்கு சரியான வேலைகள் கிடைக்குதா, அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய எம்பவர்மெண்ட் எப்படி நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உமன் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்குது லேபர் மார்க்கெட்டில் அப்படின்றது. கணக்கெடுப்பு படி ஃபீமேல் வந்து 23.6% தான் வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே வந்து மேல். இது 2018 எடுக்கப்பட்ட ரிப்போர்ட். இது ஃபீமேல். ஓகேவா? ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகவே இருக்குது, 23.6% லேபர் மார்க்கெட்டில். மேல் வந்து 78.6% வந்து இருக்காங்க 2018 எடுத்தது. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். தனித்தனியாக இதுக்கு என்ன இண்டிகேட்டர் இருக்குது, டைமென்ஷன் இருக்குது, தனித்தனியாக என்ன 11.75 எல்லா பர்சன்டேஜும் பார்த்தோம். இப்போ ஓவராலாக இது எல்லா டைமென்ஷன்ஸையும் சேர்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். அதுபடி என்ன ரேங்க், என்ன வேல்யூ, HDA வேல்யூ இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்தியாவில் 2018 2019 இதில் 2018 0.524, இதில் வந்து 0.501. இது எத்தனாவது ரேங்க்ல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 அண்ட் இது 122. இது என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ. ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் படி இந்தியா 2018 127 ரேங்க் எடுத்துருந்துச்சு, 2019 122, அதாவது 122 ரேங்க்ல அது இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஜெண்டர் டெவலப்மெண்ட்டாக இவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து உமனை சேர்ந்து அவங்கள போய் சென்று அடையுதா. அப்படிங்கும்போது இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 5 குரூப்ஸாக, அதாவது 5 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டேஜில் இருக்குது. 5 ஸ்டேஜஸாக பிரிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 5th ஸ்டேஜில் இருக்குது. அப்போ அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.841. இதுதான் அதோட வேல்யூ. GDI, அதாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ. அடுத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. அடுத்து 2002 பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் HDIக்கு கூட நீங்கள் இன்னும் நிறைய ஆட் பண்ணலாம். அது வந்து இன்னும் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், மக்களுடைய டெவலப்மெண்ட்டை ஹையாக ஆக்கி காட்டுறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய HDI 1 அப்படிங்கிறது HDI தான், இவங்க சொல்கிற HDI தான். HDI 2, HDI 3, HDI 4 கூட ஒன்று வந்து அவரை ஆட் பண்ணிக்கிறாரு. என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். HDI 1 அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கிறாரு. அது கூட குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்ன்றதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ HDIயில் என்னென்ன இண்டெக்ஸ் பார்த்தோம்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எஜுகேஷன் இண்டெக்ஸ் பார்த்தா அடுத்தது GNII, அதாவது பர் கேபிட்டா இண்டெக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அது கூட நீங்கள் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸையும் சேர்த்திக்கங்க, அதையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது HDI 3ல் இதெல்லாம் அப்படியே வந்து போட்டு அது கூட நீங்கள் பாவர்ட்டி அலிவேஷன் இண்டெக்ஸும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் நம்மளுக்கு HDI 4 கிடைக்கிது. HDI 4. ஸோ இப்போ HDI 4 கிட்ட எது சேர்க்கணும்? HDI 3, இந்த மேலே இருக்கிறது HDI 3 ப்ளஸ் அர்பனைசேஷன் இண்டெக்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரிப்போர்ட்டும் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்வஜித் குஹா அப்படின்றவர் 2002ல் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், பிஸ்வஜித் அப்படின்றதுல 2 E வர்றதுனால நம்மளுக்கு 2 அப்படின்றது இங்கே முன்னாலே பின்னாலே வருது அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இங்கே 2 E இருக்கிறனால. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDI உடைய இன்ட்ரோடக்ஷன். அது எப்படி வந்து மாற்றமடைஞ்சு யார் யார் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன HDI வந்து ஸ்கோர்ஸ் எது டாப்பில் இருக்குது, எது வந்து பாட்டமில் இருக்குது அப்படின்றதுக்கு கண்ட்ரீஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனைக்கும் ஒரு வீடியோ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் HDI கேல்குலேஷனுக்கு ஒரு வீடியோ இருக்குது, IHDIக்கு ஒரு வீடியோ இருக்குது, கேல்குலேஷன் பார்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.